ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் லினக்ஸ் எண்டோர் ஓஎஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஓஎஸ் லினக்ஸோட பிகினர்ஸ்க்கானது கிடையாது. ஏன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னொரு விஷயம், இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் உங்களுடைய லைவ் யூஎஸ்பியிலேருந்து எண்டோர் ஓஎஸ் நீங்கள் பூட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பூட் ஆகும். இதுதான் உங்களுடைய வெல்கம் ஸ்க்ரீன். ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இனிஷியலாக ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான லிங்க்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் த இன்ஸ்டாலர். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுடைய சிஸ்டத்தில் நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜென்ரல் இன்ஃபோன்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு அவங்களுடைய வெப்சைட் மாதிரியான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக நம்ம இந்த டெஸ்க்டாப்போடைய லுக்கை நம்ம பார்க்கும்போது இது வந்து ரொம்ப எலிகண்ட்டாக ரொம்ப நீட்டாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுது. ஸோ இட்ஸ் வெரி குட் லுக்கிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அண்ட் நம்ம வந்து இப்போ ஒன் பை ஒன்னாக இந்த எண்டோவர் ஓஎஸ் எப்படி உள்ளே இருக்குது, எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளே வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம இதில் டாஸ்க் பாரில் நம்ம பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து மெனு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டாஸ்க் பாரை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். டாஸ்க் பாரில் ஃபஸ்ட்டு ஒரு சில ஷார்ட்கட்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. அண்டு தண்டர் ஃபைல் மேனேஜர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃபைல் மேனேஜர் நீங்கள் பார்க்கும்போது நீட்டாக அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் இது வந்து உங்களுக்கு ஆர்ச் லினக்ஸ் அண்ட் கேடிஇ பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த விண்டோ வந்து நீங்கள் மூவ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு அது இமீடியட்டாக வந்து ஒரு சீத்ரூ எஃபெக்ட் அதில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே அந்த ட்ரைவில் வந்து எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது, எத்தனை ஃபோல்டர்ஸ் இருக்குது, ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்க முடியுது. ஓவரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இது பார்க்குறதுக்கு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து ஒரு சில டெஸ்க்டாப்பு அது மாதிரியான ஒரு சில ஷார்ட்கட்ஸும் அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து டெர்மினல் நம்ம பார்க்கலாம். டெர்மினல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எண்டோர் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் ஆர்ச் பேஸ்ட் லினக்ஸில் டெர்மினல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொல்லி பின்னால் சொல்கிறேன். ஸோ டெர்மினலும் உங்களுக்கு அதே மாதிரி அந்த சீத்ரூ எஃபெக்டோட அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அண்ட் அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்க்ரீன் மாதிரியான ஒரு லிங்க் கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அது வேறு ஒன்றும் இல்லை, அதில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு இதில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அண்ட் லாங்குவேஜ், இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் ஆடியோ கண்ட்ரோல் பண்ணுறது, மைக் கண்ட்ரோல் பண்ணுறது, அது எல்லாமே இருக்குது. பேட்ரி எல்லாமே இருக்குது. ஸோ அண்ட் கடைசியில் பார்க்கும்போது உங்களுடைய லைவ் யூசர், நான் வந்து இன்னும் இன்ஸ்டால் பண்ணல, லைவாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து லைவ் யூசர் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு யூசர் நேம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நேம் வந்து இதில் வரும். அதை கிளிக் பண்ணும்போது இதுலேயும் வந்து உங்களுக்கு ஷட் டவுன் பண்ணுறதுக்கு, ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, லாக் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இதிலே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் நம்ம மெனு பார்த்துடலாம். ஸோ மெனு வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரீடிசைனை வந்து நம்மளால் இதில் பார்க்க முடியுது. இதில் மெனுவில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இமீடியட்டாக நீங்கள் இந்த மெனுவுக்குள்ளே போன உடனே நீங்கள் பார்க்குறது என்னென்னா, மெனுவில் உங்களுக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லா மெனுவிலுமே வந்து இந்த மாதிரி லைனாக வந்து உங்களுக்கு சின்ன ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த அப்ளிகேஷன்ஸ் அதனுடைய ஐக்கான்ஸ் எல்லாமே நல்ல பெருசாக இருக்குது. அண்ட் அதனுடைய நேம் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. இது வந்து நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இதில் வந்து நமக்கு இந்த மெனு வந்து நம்ம பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. உங்களுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு வந்து இதை சைஸாக பெருசு நீங்கள் ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னா, ஈவன் ஆல் அப்ளிகேஷன்ஸ் அப்படி நம்ம போடும்போது கூட எல்லா அப்ளிகேஷனையும் நாம் வந்து இதிலே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மெனுக்குள்ளே வந்து நம்ம பார்த்துடலாம். பாருங்கள். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக அவங்க என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த கம்ப்யூட்டரில் அவங்க வந்து ஓஎஸில் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆல் அப்ளிகேஷனுக்குள்ளே இதிலே வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நம்ம பார்த்துடலாம். உண்மையிலே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு மெத்தடாக வந்து இது இருக்குது. அண்ட் அகெயின் உங்களுக்கு மெனுவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிஃபால்ட்டான ஆப்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அக்சசரிஸ் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெவலப்மெண்ட் நம்ம பார்க்கும்போது அதுலேயும் வந்து அவங்க ஒரு சில இன்டர்னலாக ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸில் நம்ம பார்க்கும்போது இமேஜ் வியூவர் இருக்குது. இன்டர்நெட்டில் அஃப்கோர்ஸ் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் இருக்குது. இன்னும் ஒரு சில இது கொடுத்துருக்குறாங்க. மல்டிமீடியாவில் அவங்க பல்ஸ் வீடியோ, ஆடியோ, பல்ஸ் வால்யூம் கண்ட்ரோல் அண்டு ஸோ அந்த மாதிரி ஓவராலாக வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் ஒன்றும் உள்ள இல்லை. அதாவது டிஃபால்ட்டாக அவங்க வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் உங்களுக்கு கொடுக்கல. ரொம்ப நெசசரியான கண்டிப்பாக தேவை. ஃபஸ்ட் டைம் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சில ரொம்ப
நெசசரியான ஆப்ஸ் மட்டும்தான் வந்து அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வதான்னு சொல்லிட்டு உள்ள அவங்க உங்களுக்கு நிறைய கொடுக்கல. அண்ட் அஃப்கோர்ஸ் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் வந்து மெனுவிலேருந்தே நீங்கள் செட்டிங்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். செட்டிங்ஸ்குள்ளே இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு மெனுவிலேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ஒரு சில சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது கூட அது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெனு அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே எண்டோர் ஓஎஸில் ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனாக அல்லது செட்டிங்ஸ் அல்லது சிஸ்டம் எல்லாம் தேடுறதுக்கு வேறு இடத்துக்கு போய் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே வந்து மெனுவில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மெனுவில் நீங்கள் கீழே பார்க்கும்போது இங்கேயும் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் மேனேஜர் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் மேனேஜரில் போய் நீங்கள் செட்டிங்ஸை அதுவும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் அது மூலமாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாக் அவுட் பண்ணுறதுக்கு ஷட் டவுன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதிலே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து டெஸ்க்டாப் பார்த்துடலாம். டெஸ்க்டாப்பில் வந்து என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். டெஸ்க்டாப்பில் நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு கிரியேட் URL லிங்க், கிரியேட் லான்ச்சர், அந்த மாதிரி ஓப்பன் டெர்மினல் ஹியர். ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அரேஞ்ச் டெஸ்க்டாப் ஐக்கான்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டெஸ்க்டாப் செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டில் இந்த இமேஜ் அல்லது டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம வைக்கக்கூடிய அந்த இமேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் அதிகமாக அவங்க கொடுக்கல. ஆக்சுவலாக ரொம்ப ஃபியூ தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில இது கொடுத்துருக்குறாங்க. பட் நீட் அண்ட் க்ளீன் அப்படின்னு சொல்லலாம். நீட் அண்ட் க்ளீன். ஸோ நீட் அண்ட் க்ளீனாக சிம்பிளாக ஒரு சில வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பர் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா எப்போவுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பர் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம இதில் பார்த்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் பார்த்த மாதிரி அப்ளிகேஷன்லேயும் வந்து அன்னெசரியாக வந்து அவங்க எந்த அப்ளிகேஷனும் உள்ள கொடுக்கல. அதே மாதிரி வால்பேப்பர்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னெசரியாக வந்து எந்த விதமான வால்பேப்பரும் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து பியூட்டிஃபை பண்ணக்கூடிய விஷயங்கள், அழகுபடுத்தக்கூடிய விஷயங்கள். பட் நம்ம எண்டவர் ஓஎஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வரும்போது அவங்க வந்து ஒரு ஓஎஸ் வந்து அழகாக இருக்கணும் அப்படிங்கிறத விட அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் பார்க்க முடியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம டிஃபால்ட்டாக நம்ம பார்க்குற அந்த மாதிரியான ஒரு டைப்பில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இதில் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஈவன் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து மெனு வரைக்கும் போய் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா அதிலே வந்து நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, இந்த எண்டோவர் ஓஎஸ் வந்து ஃபஸ்ட் டைமே நான் சொல்லும்போது சொன்னேன் இது வந்து ஒரு பிகினர்ஸுக்கானது இல்லை. இது ஓரளவு லினக்ஸில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக தெரிஞ்சவங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். காரணம் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண்டோவர் ஓஎஸில் வந்து நீங்கள் போயிட்டு நீங்கள் பேக்கேஜ் மேனேஜர் அல்லது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப் ஸ்டோர் அந்த மாதிரி நீங்கள் தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று எண்டோவர் ஓஎஸில் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு ஆர்ச் லினக்ஸ் பேஸில் வந்து வரும்போது ஆர்ச் லினக்ஸ் பேஸில் வந்து அந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து கிடையாது. நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக இந்த ஆர்ச் லினக்ஸ் பேஸில் அல்லது இந்த எண்டோவர் ஓஎஸில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கான ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா டெர்மினல் மூலமாக தான். ஸோ டெர்மினல் கமாண்ட் மூலமாக மட்டும்தான் உங்களால் வந்து இனிஷியலாக வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவங்களால ஆப் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆக்சுவலாக அந்த டெர்மினல் மேனேஜர் மூலமாக நீங்கள் வந்து ஒரு சில பேக்கேஜ் மேனேஜர் மாதிரியான விஷயங்களை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மூலமாக நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலாம். பட் பேசிக்கலி ஆர்ச் லினக்ஸ் எண்டோவர் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது டெர்மினல் மூலமாக டெர்மினல் கமாண்ட் மூலமாக தான். ஸோ அந்த டெர்மினல் கமாண்ட் மூலமாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் வந்து நான் லினக்ஸ் வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன், லினக்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த எண்டோவர் ஓஎஸ் வந்து கண்டிப்பாக வந்து சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து கமாண்ட் லைன்னா என்ன, அதை வந்து எப்படி இதில் என்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இது மூலமாக வந்து உங்களால் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இந்த எண்டோவர் ஓஎஸ் பற்றின ஃபைனல் தாட்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து நீட், க்ளீன், லைட் வெயிட் அண்ட் ஃபங்க்ஷனல். அதே நேரத்தில் லினக்ஸ் பிகினர்ஸ் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்டவங்க உபுண்டு மாதிரியான ரொம்ப ஈஸியாக செயல்படுத்தக்கூடிய அந்த மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேருந்து ஆரம்பிங்க. அதை உங்களுடைய பிரைமரி ஓஎஸை நீங்கள் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த எண்டோவர் ஓஎஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க அப்படின்னா என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டன் அழுத்துறதுக்கும் மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.